எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா vlogs. ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஈவினிங்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங், நம்ம 2023யோட கடைசி ஈவினிங், கடைசி டே. ஸோ இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மூலயமா நம்ம வந்து இந்த இரண்டாம் உலகம் படத்தில் வந்து ஆர்யா ஒரு உலகத்துலேருந்து ஒரு உலகத்துக்கு போவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து இந்த இயர்லேருந்து அடுத்த இயர் போகுது. ஸோ இந்த வீடியோ அதனால ரொம்பவே மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே மாற்றி நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்கும், நம்ம கூட நீங்களாம் இருக்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 100 பேர் பார்த்தாலும் 100 பேர் கூட வந்து நான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்கூடையும் தான் இந்த நியூ இயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அச்சுமா வந்து நைட் அவங்க அப்பா கூட சேர்ந்து பட்டாசுலாம் வெடிக்க போகிறாலாம். ஸோ பட்டாசு ஏதோ ஒன்று அதெல்லாம் வெடிக்க போகிறாலாம். அதுக்கு இப்பயே ரெடி ஆகிட்டாங்க மேடம். ட்ரெஸ் பாருங்கள், நிறைய பட்டாசு வச்சுப்போம். நிறைய வச்சுருக்கீங்களா? நிறைய பட்டாசு அப்பா வாங்கிட்டு வந்தோம். நியூ இயர் வரப்போதாச்சு. இன்னைக்கு நைட்டு ஜாலி இருப்பாங்க. நியூ இயர்க்கு எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. கட் பண்ணுங்க. ஹாய், எங்க போற பாக்கி? மாடிக்கு போறியா? வாங்க பார்க்கலாம். செம்ம வெயில் அடிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நியூ இயர் பிறக்க போகுது. பட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. ஒரு மாதிரி நீ பட்டாசு வெடிப்ப, ஓகே அது வெடிக்கும் போது. பட் இந்த ஈவினிங் அப்படியே ஒரு கலகலன்னு போகணுன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக தான் போகுது. எங்கள் அக்கா வேறு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போட்டு பத்திருக்கா. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சோகத்து கொஞ்சம் டல்லாக போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேசரி செஞ்சாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேசரி சாப்பிட்றதுனால கொஞ்சம் வைப்பாக போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு எப்படி போகுதுன்னு தெரியல. கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க, ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போட்டது. ஓகே, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா தெரியலிடும். ஃபைனலி நாங்கள் கேக் வாங்க போகிறோம். அது வந்து வெளிச்சம் இல்லை, அதனால் வெளிச்சம் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வாங்க போயிட்டுருக்கோம். காலேருந்து கேக் வாங்கலாமா வேணாமா வாங்கலாம், பட்ஜெட் ப்ராப்ளம்னால யோசிச்சு கடைசியில் எங்கள் அக்காவோட வண்டி சர்வீஸ் பண்ணுற காசு தூக்கின்னு வந்துட்டோம். நியூ இயர் எப்போயும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது, அது செலிப்ரேஷன் பண்ணோம்ல. கேக் கூட இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள்? அதனால் ஸோ இப்போ கேக் வாங்க போயிட்டுருக்கோம். ஒரே ஜகஜகன்னு இருக்குது பேக்கரி, சரியான கவுட். ஸோ இந்த பேக்கரி தான் நாங்கள் வழக்கமாக கேக் வாங்குகிற பேக்கரி. ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. வெயிட் பண்ணி வாங்குவோம். க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம ரொம்ப சீக்கிரமாக வாங்கிட்டோம்மா. சீக்கிரம் வாங்கிட்டோம் தானே? ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆக போது. பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 1 hour இருக்குது புது வருஷம் பிறக்கிறதுக்கு. அச்சு பார்த்திங்கன்னா முன்னாடி தூங்கிட்டா ஒரு 6:30 மணி அந்த மாதிரி. ஸோ எழுந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதாவது பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 11:10 ஆகுது. 12 மணிக்காண்டி கேக் வெட்டணும். அவங்களாம் வெயிட்டிங். இதில் பாப்பா வேறு பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கா. நான் நினச்சேன் அவன் ஒரு 8, 9 அட்லீஸ்ட் 10 மணிக்குள்ளே எழுந்திருவான்னு. மணி 11:15 ஆகுது, இன்னும் எந்திரிக்கவில்லை. ஸோ இப்பயே அவளை பொறுமையாக எழுப்பி அவளை அப்படியே காம் பண்ணால் தான் அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆவாள். அந்த வேலையை தான் இப்போ பார்க்க போகிறோம். எழுந்துட்டா
ஆமா இன்னும் கொஞ்சம் பாரு அங்க 12 கிட்ட தாண்டனே வந்துரும். ஆமா வெடிக்கலாம் அடிக்கலாம் சொல்லுங்க. பட்டாசுலாம் வச்சிருக்கலாம். சுகி பையன் எதுக்கிட்ட வீட்டுல அலோவ் பண்ண அவனை? இது ரெட் போ, இது ப்ளூ ப்ளூ. போ அப்படி போ, அப்படி போ, அங்க போ, அம்மாட்ட போ. பாருங்க எங்க அக்கா கையில இந்த நியூ இயர் அதுவுமா சூடு பட்டு போச்சு. பிறக்கல அப்பா டிசம்பர்ல டேஞ்சர். வா ஹாப்பி நியூ இயர். இன்னும் பிறக்கல, டைம் இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 11:49. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பன்னெண்டு மணிக்கு பெல் அடிப்பாங்களே. டைம் கத்த ஆரம்பிச்சு. பாப்பாக்கு பிளேட் எடுத்தாங்க. அகல் அகல் நாங்க நைட் ரைடுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம், சும்மா வேலை செய்யற ரவுண்ட் வச்சுட்டு வரப்போம். ஒழுங்கா ஓடிடு. ஒழுங்கா ஓட மாட்டாரு, ஓட்ட வைக்கணும். ஹாப்பி நியூ இயர். நைட் ரைடு அந்த போலீஸ் நிக்கிறாங்க அங்கங்க. பிரிட்ஜ் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜ் மேல ஏறலான்னு பார்த்தா புது பிரிட்ஜ் வேலை செய்யுது பிரிட்ஜ் மேல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தெருவா ஒரு 2 ரவுண்ட் வச்சுட்டு இவங்களை கூட்டு போய் தள்ளிடலாம் வீட்டுக்குள்ள. அவ்வளோதான். பார்த்துட்டியா? ஏன் வாங்க போற?